வணக்கம் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? பள்ளிக்கு போகிறது உங்களுக்கு பிடிக்குமா? பள்ளிக்கு போகாமல் விளையாடிட்டு இருந்தால் எப்படி இருக்கும்னு யோசிச்சிருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம பள்ளிக்கு போகாத ஒரு பையனுக்கு என்ன நடந்துச்சுன்றதை தான் பார்க்க போகிறோம். கதையோட தலைப்பு பள்ளிக்கு போகாத பையன். வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஒரு கிராமத்தில் வசின்னு ஒரு பையன் இருந்தான். அவனுக்கு பள்ளிக்கு போகிறதுனா சுத்தமாகவே பிடிக்காது. அவன் தினமும் பள்ளிக்கூடம் ரொம்ப போர் அடிக்குது, அதுக்கு பதிலாக நான் விளையாட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விளையாட போயிடுவான். அவனுடைய அம்மா அப்பா கல்வி தான் உனக்கு வாழ்க்கையில் நல்லது செய்யும், நீ தினமும் பள்ளிக்கு போய் படின்னு சொல்லுவாங்க. ஆனாலும் அவன் சொல்கிறத கேட்கவே ஒரு நாள் வசி தனியாக காட்டில் விளையாடிட்டு இருந்தான். அவனுக்கு ரொம்ப பசி வர ஆரம்பிச்சது. சரி, வீட்டுக்கு போகலான்னு திரும்பி போகலான்னு நினச்சான். ஆனால் எந்த பக்கம் போகிறதுன்னே அவனுக்கு தெரியல. வழியில் ஒரு பலகை இருந்துச்சு, அதில் எந்த வழி போகணும்னு எழுதியிருந்துச்சு. ஆனால் அவனுக்கு தான் படிக்கவே தெரியலையே. அவன் ரொம்ப பயந்து, ஐயோ எனக்கு வீட்டு போக தெரியலையேன்னு சொல்லி அழுக ஆரம்பிச்சு. அப்போது ஒரு ஞானி அங்கே வந்தார். அவர் வசி அழுகிறத பார்த்து, பையனே ஏன் அழுகிறான்னு கேட்டார். வசி தனக்கு வழியை படிக்க தெரியலன்னு சொன்னான். உடனே ஞானி கல்வி இல்லாதது சிறகு இல்லாத பறவை மாதிரின்னு சொன்னார். பறவைக்கு சிறகு இல்லைன்னா எப்படி பறக்க முடியும்? அதே மாதிரி தான் கல்வி இல்லைன்னா நம்ம வாழ்க்கையில் முன்னேற முடியாதுன்னு சொன்னார். ஞானி சொன்னதை கேட்டதும் வசி தன்னோட தப்பை உணர்ந்தான். இனி நான் தினமும் பள்ளிக்கு போவேன்னு உறுதி கொடுத்தான். ஞானி அவனுக்கு வழிகாட்டி வீட்டுக்கு அனுப்பி வச்சாரு. வசி வீட்டுக்கு வந்ததும் தான் அம்மா அப்பா கிட்ட இனி நான் தினமும் பள்ளிக்கு போவேன்னு சொன்னான். குட்டீஸ், இந்த கதையிலேருந்து நாம் என்ன கற்றுக்கிட்டோம்? கல்வி தான் வாழ்க்கையில் நமக்கு நிறைய கற்றுக் கொடுக்கும். தினமும் பள்ளிக்கு போங்க, பள்ளியில் சொல்லித்தரத கவனமாக கவனிங்க. வாழ்க்கை பாடத்தை பள்ளி தான் நமக்கு போதிக்கும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி குட்டீஸ்.